மனித மனத்தை மென்மைப்படுத்துவது மேன்மைப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டு, கலைகளா இலக்கியங்களா? இதுல இலக்கியங்கள் தான் பேசுறதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்காங்க, கலைகள்னு பேசுவதற்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. நீங்க கூட கேட்கலாம், ஏன் அதுல ஒரு ஆள் இதுல ஒரு ஆள் போட்டிருக்க வேண்டியதானா அப்படின்னு. நாங்க என்ன யோசிச்சோம், ஒரு பரதநாட்டியம், ஒரு பாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், சமையல், அது கூட பெண்கள் ஒரு காலத்துல இல்ல இன்னைக்கு தான் இல்ல, ஒரு காலத்துல அவங்களே செஞ்சாங்க, இப்ப அடுப்பு எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன். ரைட்டு. அதனால அவர்கள் கலைகளுக்கு பெண்கள் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கிட்டோம். 2 பெண்கள் 2 ஆண்கள் வந்திருக்காங்க. பட்டிமன்றம்னா 3 பேர் பேசணுமே அப்படின்னு கேட்பீங்க. இப்ப முடியலைங்க. என்னன்னு கேட்டா, நீங்களும் அதே வார்த்தையை சொல்லக்கூடாது, எங்களுக்கு முடியல அப்படி சொல்லக்கூடாது. முன்ன டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு கிரிக்கெட்ல, 2 நாள் 3 நாள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப 2020 மேட்ச், அதுக்கேற்றபடி நம்ம மாறிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 1 ரன்னு 1 பால் முடி அப்படின்னு கூட அதனால வரலாம். அதையும் தாண்டி டாஸ்ல ஜெயிச்சவன் போ அப்படின்னா கூட சரின்ட்டு போயிடலாம். இதுல எது நம்மை மனதை மேன்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றதுக்கு பேச வந்திருக்க முதல்ல தலைப்பு சொல்லிட்டேன். இனி பேச வந்திருக்கவங்களை கொஞ்சம் அறிமுகம் பண்றதா இருந்தா, என்னை அறிமுகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் இருக்கட்டும், நான் எனக்கு தெரியும், உள்ளூர்காரன் தான் நான். அது மட்டும் இல்ல, இப்ப கூட ஒருத்தர் கேட்டாரு, நீங்க பட்டிமன்ற பேசல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னாரு. அதுக்கு தாங்க அப்படியா சரி போயிட்டாரு. ஒண்ணுமே கவலைப்படலங்க, சும்மா கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அதை காட்டிலும் நான் கும்பகோணத்துக்கு ஒரு தடவை நான் கோயிலுக்கு போயிருந்தப்ப ஒரு டீமே இறங்கினாங்க ஒரு பஸ்ல. அதுல இறங்கின ஒரு ஆளு என்னை பார்த்தோன்னா ஒரு கத்திட்டு அந்த 64 பேரையும் கூட்டு ஓடியாந்து, யாரு தெரியுதா, யாரு, இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவரா நடிக்கிறவரு. பட்டிமன்றத்தில் நடுவரா நடிக்கிறனா என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவர் 2 சேர்த்திருக்காரு. நான் சினிமாவில் நடிப்பேன், பட்டிமன்றத்தில் பேசுவேன். அவர் 2ஐயும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பட்டிமன்றத்தில் நடுவரா நடிக்கிறவர்னாரு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டேன். அதனால இப்ப என்னை பத்தி அறிமுகம் சொல்லிட்டாங்க. இவங்க வந்திருக்கவங்கள அறிமுகம் பண்ணிடுறேன். முதல்ல பேச இருக்கிறவரு மதுரை தியாகராசர் கல்லூரி நான் படிச்ச வேலை பார்த்த, இப்பவும் சிறப்பு பேராசிரியரா, அதாவது ப்ரொஃபசர் எமிரிட்டஸ் சொல்லக்கூடிய தகைசால் பேராசிரியராக இருக்கக்கூடிய எங்கள் தியாகராசர் கல்லூரியுடைய தமிழ் துறையை சேர்ந்த மாணவர். MA MPhil படிச்சுட்டு இப்ப டாக்டரேட் பட்டம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இருங்க உட்காருங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு அவ்வளவு அறிமுகமா இருக்காது. தமிழ் பேச்சு எங்கள் பூச்சில ஒரு பிரமாதமா மதுரையினுடைய பெருமையை சொன்ன திரு பாலு ஆனந்த் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே அணியிலே பேசுவதற்காக பல்லாண்டு காலமாக என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடவும் செய்வார். ஏன்னா இப்ப பட்டிமன்றத்தில் அதெல்லாம் வேண்டியிருக்கு, பாடவும் செய்வார், பேசவும் செய்வார். அத்தகைய பெருமை கொண்டவர். அதோடு மட்டுமல்ல, நாகர்கோயிலிருந்து தமிழகம் மட்டுமில்லாது சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் என்ன துபாய், அப்புறம் சமயத்தில் ஊர் போயிருந்தோம், நார்வே 4வேல பேசுறத பார்த்திருப்பீங்க. நார்வேல பேசியிருக்காரு இவரே. அத்தகைய பெருமை கொண்டவர். அதோடு மட்டும் இல்ல, தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகள் என்று அதை ஏதோ ஒரு தொகையை கொடுத்து அதுல தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை காணுகின்றவர். அதுக்கு என்ன ஆதாரம்னா, இப்ப சமீபத்தில் கலக்கப்போவது யாரில் வரக்கூடிய நாஞ்சில் விஜயன் ஒரு இந்த பெண் கெட்டப்பில் அசத்துவார் நம்மளையெல்லாம். அவர் ஒரு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்த்த உடனே ஒடியாந்து என் காலை தொட்டு கும்பிட்டாரு. என்னப்பான்னு கேட்டேன். ஐயா, நான் இன்னைக்கு படிச்சு ஒரு கல்லூரிக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு காரணம் உங்க அணியில பேசுற செல்லக்கண் ஐயா தான் எனக்கு பணம் கட்டி என்னை படிக்க வச்சாருனாரு. எனக்கு அந்த ஈன்ற பொழுதில் பெருதுவக்குங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அத்தகைய பெருமை கொண்ட செல்லக்கண்ணன் நாஞ்சில் நாவரசு அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு. இந்த 2 பேரும் இலக்கிய அணி. கலைகள் தான் அப்படின்னு பேசுவதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதுல இந்த பக்கம் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல ஒருத்தர் பேசினார்னா, இந்த பக்கமும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல வந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். இவங்கள சொல்றதா இருந்தா என்ன அப்படின்னா,
நான் இவங்க பேச வந்த உடனே என்ன தலைப்புலமா பேச போறீங்கன்னு கேட்கிறேன். நான் தான் நடுவர், அதுலயும் வேற வழி கிடையாது, அதுலயும் நான் தான் நடுவர். என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னாங்க. அதாம்மா நீங்க எதுல தலைப்புல பேச போறீங்க அப்படின்னு. எம்மா எண்ணத்துல என்ன காது இருக்குமா இல்லையா அப்படின்னு. என்ற தலைப்புல தான், என்ற தலைப்பில் தான் நான் பேச போறேன். நாங்க ஒரே ஒரு இம்ங்கிற சொல்லுல உலகத்தையே சுத்தி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மதுரையை சேர்ந்த வணக்கத்திற்குரிய கபிலா விசாலாட்சி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க கணினித்துறையில எப்படி இவர் தமிழ்ல ஆராய்ச்சி பண்றாரோ அதுபோல அங்க என்ஐடி இல்லையா, திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ஐடியில சாதாரணமா போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்திய லெவல்ல அதுல போட்டி இருக்கும். இப்ப நம்ம இஸ்மத் சாருடைய பொண்ணு அங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதுவே நமக்கு கேட்க பெருமை. அதுல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க அறிவியல் துறையில, அதான் பெரிய சிறப்பு. ஏன்னா இப்ப சில பேர் நினைக்கிறாங்கன்னா சும்மா வேலையில பட்டிமன்றம் பேசுவாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. ஒருபோதும் சொல்லாதீங்க, வேலை இருக்கோ இல்லையோ வேலையும் பார்ப்போம், பட்டிமன்றம் பேசுவோம். அதுவும் மட்டும் இல்ல, எந்த ஊடகம் வந்தாலும் அந்த ஊடகத்தில் நாங்க இருப்போம்ங்கிற அளவுக்கு. என் நண்பர் கமலஹாசன் சொன்னாரு ஒரு பேட்டியில, இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல சினிமா பார்த்தோம், அதுல நான் இருந்தேன். சின்ன திரை டிவில அதுல வந்தேன். இப்ப செல்போன் அதுல வந்துட்டு இருக்கேன். இந்த வாட்சில் சினிமா பார்க்கிறோம், அதுலயும் வர்றேன். மோதிரத்தில் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு காலம் வந்தாலும் அதிலும் நான் வருவேன்னு சொல்லி அந்த அறிவியலுக்கு ஏற்ப தன்னை அவர் முன்மொழிந்தார்னு சொன்னா, அதுபோல இவர்கள் எல்லா துறைகளிலும் சாதித்து காட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அணியிலே கலைகள் தான் என்று பேச இருக்கிறார். இங்க 2 பேர் தான், இங்க 2 பேர் வேணும் இல்லையா. அதுல அடுத்து பேச இருப்பவர் அவர் யாருன்னு கேட்டா, அவங்கள நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவங்க ஒன்றும் காணா போல. அவங்க எனக்கு எப்படி அறிமுகமானாங்கன்னா, ஒரு அந்த இது பார்த்துட்டு இருக்கப்ப டிக்டாக், இப்ப அது இல்லை, அதுல திடீர்னு அந்த ஒரு பாட்டு பாடுறது கேட்டது. எனக்கு பாட தெரியாதே தவிர நல்லா ரசிக்க தெரியும். இந்த சமைக்க தெரியாதே தவிர நல்லா சாப்பிட தெரியும். அது மாதிரி நல்லா எனக்கு ரசிக்க தெரியும். பாட்டு கேட்டவுடனே ஆச்சரியமா இருந்தது, நல்லா பாடுறாங்களேன்னு கேட்டு அப்பதான் அவர் பால்கிட்ட கேட்டவுடனே அவர் சொன்னாரு, அவங்க இங்கதான் மதுரையில தான் இருக்காங்க, குயின் மீரா மெட்ரிக் பள்ளியினுடைய தமிழாசிரியை இசையாசிரியர் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்கள கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சியில நீங்க பேசுங்க பாடுங்கன்னு சொன்ன உடனே உண்மையிலேயே வியத்தகு முறையில பாடினாங்க, நல்லா பேசினாங்க. அத்தகைய பெருமையுடைய பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அருமையா பாடுவாங்க, அருமையா பேசுவாங்க. இதுல ஒன்றும் ஆட்டம்லாம் இருக்காது. ஏன்னா நான் கலைகள்னு சொன்னா அதுல ஒரு ஆளாவது ஆடுவாங்களாக்குன்னு நீங்க நினைச்சிடப்படாது. ஏன்னா நான் அந்த கிராமத்துல எல்லாம் போய் பாக்குறப்ப இந்த சில சின்ன பையன் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு எங்களை பார்த்த உடனே என்னன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. அதுல 2 பேர் பேசுறாங்க. ஒருத்தன் சொல்ற, இப்ப பாரு இவர் வாயிலிருந்து கோழி குஞ்சு எடுப்பாரு அப்படிங்கிறா. அதாவது நான் மேஜிக் காட்ட போறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ரொம்ப பேர் நிக்கிறாங்களே, ரொம்ப சேர் இல்லைங்களா? சேர் இருக்கா? எங்க விழா குழுவினர் இருந்தா கொஞ்சம் சேர் போடுங்களேன். ஒரு குழந்தையோட எல்லாம் இருக்காங்களே, நாற்காலிகள் இருந்தா போடுங்களேன். எங்க மேல உட்கார வைக்கவா? மழை கொட்டுன்னு கொட்டி பெண்கள் கூட்டம் தாங்க முடியாது, ஆண்கள் கூட்டம் அதுக்கு மேல. ஆனா பெரிய மேடை. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா செவத்தோரத்தில் போய் உட்கார்ந்து ஆம்பிட்டு பத்தி உட்கார வச்சு, அடே அப்பா அப்படி ஒரு பட்டிமன்றத்தை பார்த்துருக்கவே முடியாதுங்க. அந்த அவ்வளவு கொற்ற மலையிலையும் அந்த இடத்தால ஒரு 500 பேரும் உள்ள உட்கார்ந்தாங்க. அப்பதான் நான் நினைச்சேன், அந்த இடத்துல 500 பேரை உட்கார முடியுமா? முடியும். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். கண்ணாசன் சொல்ற மாதிரி இந்த நம்ம ஊர்ல கல்யாணத்தப்ப பார்த்திருக்கீங்களா, அம்பாசிடர்னு ஒரு கார் இருக்கும். அதுலயுமா போனா 4 பேர் 5 பேர் போலாம், அவ்வளவுதான். 23 பேர் இறங்கி போவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா யாரை விட்டாலும் வெட்டிடுவான். இங்க அவன் மூஞ்சிலே அந்த கார்ல விட்டுட்டு போனவன் தானே அவன் கல்யாணத்துக்கா போனேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் கழுத்தை 2 பேர் இப்படி கழுத்தை இருக்கிப்பாங்க. அவர் அதே மாதிரி அப்படி ஓட்டிட்டே போவார். ஒரு எனக்கே அந்த அனுபவம். நாங்க போனோம் கார்ல, திடீர்னு பார்த்தோம், சித்தப்பா ஏத்து, மாமா வாங்க, தாத்தா நடந்து போறாரு,
இப்படியே எங்க வீட்டில் சொல்லி 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 கடைசியில் என்ன சரிங்களா, விவேக் சொன்ன மாதிரி அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி கார்ல ஏறினேன், அடிமைப்பண்ணி எம்ஜிஆர் மாதிரி இறங்கி போனேன். ஏன்னா 4 பேர் முதுகுல உட்காந்துருந்தான், 2 பேர் காலுகளில் உட்காந்துருந்தான். அது எல்லாம் என்ன தெரியுங்களா, அந்த நெருக்கடின்னா அது பேர் நெருக்கடி இல்லைங்க, அதுக்கு பேர் நெருக்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பு சந்தோஷம் அது மாதிரி கிடைக்காது. அது அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பது போல. இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னா, எல்லாரும் இருந்து கேட்கிற அளவுக்கு, கொஞ்சம் உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு, ஒருவேளை என்ன பட்டி பண்றதுக்கு பெருசா கூட்டம் வந்துட போதா? சரி வருதா? சரி சரி வருதா? ரைட். ஆமா, ஏன்னா இது எதுக்குன்னா, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கெல்லாம் நகைச்சுவையா பேசுறோம் பெருசா சொல்லாதீங்க. ஒரு ஊர்ல பேச போனப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் சேர் போட்டுக்கலாம்ல அப்படின்னு. அங்க ஒருத்தர், தான் சேர் இருக்குல்ல, புரியுதா? மழை பெஞ்சு சகதியா இருக்குல்ல, அது எப்படி சொல்லுவோம்? சேரும் ஜகதியா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அவர் சொல்றாரு, இருந்தாதான் சேர் இருக்குல்ல, உட்கார சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதாவதுங்க, தயாரிச்சு ஜோக்க கொண்டு வந்து மறந்துட்டு கொண்டு வாங்க நம்மள சில பேரு. போற போக்கில் அடிக்கணும், சட்டு 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 சட்டுன்னு. அப்படி இருந்தா தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ராமநாதபுரத்தில் பேசுறப்ப ஒரு தடவை அந்த நான் பட்டிமன்றம்னா என்னன்னு விளக்கி சொல்றேன். ஒரு சின்ன கிராமம், அதுல நான் உச்சிப்புளின்னு, அது பக்கத்தில், உச்சிப்புளி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அதுல நான் அங்க போய் அங்க இருக்க உங்கள்கிட்ட என்னன்னு புரியல பட்டிமன்றம்னா. அப்ப சொன்னேன் நான், இது என்ன பட்டிமன்றம்னா என்னன்னா, இது ஒரு இலக்கிய வயல். ஞாபகம் வச்சுக்கங்க, நான் சொன்னேன் இலக்கிய வயல். இதுல நான் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களெல்லாம் 2 பக்கம் பேசுறவங்க கருத்து பயிரை தருவார்கள். கருத்து பயிர் நல்லா குறிச்சுக்கிட்டே வாங்க. கருத்து பயிரை தருவார்கள், நான் வாங்கி நடுவேன். ஏன்னா நான் நடுவர். புரியுதா? நீங்க ஒன்னும் கண்டுகிட்ட மாதிரி இருக்கு இல்லையா ஐயா? மைக் கேக்குதா இல்லையா ஐயா? ஒருத்தர் முகத்திலையும் உன்னையுமே கடமை இருங்க. ரொம்ப கவலையில் உட்காந்துருக்கீங்களா இல்லையே? இப்ப கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. கேக்குதா? இல்ல நான் தான் உள்ள போய் பேசுறேன் இல்ல. இது ஒரு இலக்கிய வயல். அங்க சொன்னது, இவர்கள் கருத்து பயிரை தருவார்கள். சரியா? நான் வாங்கி நடுவேன், நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போல சொன்னா. இருங்க, இப்ப கைதட்ட நேரத்தை சொல்றேன் உங்களுக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே வந்தபோது, கருத்து பயிரை தருவார்கள், நான் வாங்கி நடுவேன், நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம், உரம் போட்டது போலாகும் சொன்ன உடனே ஒரு ஆளு கூட்டத்தில் இருந்து பீடியை பத்த வச்சுக்கிட்டு, மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னாப்ல. இது நீங்க சரியா கவனிக்கலைன்னா கவலைப்படாதீங்க, தமிழ்நாடு பூரா நாளைக்கு இந்த ஜோக்கு வந்துடும். இதுக்கு ஒரு கோஷ்டி இருக்காங்க, அப்படியே ஒரு நிமிஷத்தை அப்படி ஏமாறியே பேசுவாங்க. அதுதான் ஆச்சரியம். இப்ப ஆமா, இப்பயே போயிட்டு இருக்கோம். அநேகமா எழுது எழுது எழுதுறா கொஞ்சம் சொல்றாரு பாரு, எழுது. பரீட்சை எழுதுனானோ இல்லையோ, இதை எழுதிப்பிடுவான். அது மட்டும் இல்ல, அதனால என்ன நஷ்டம் தெரியுமா? நான் ஒரு கல்லூரியில் பேசிட்டு இருக்கேன், ஒருத்தர் அவர் மாதிரி பேசுற அப்படி நான் என்னைய போய் ஏழை நான் தாண்டா ஒரிஜினல்னு எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி விடுங்க போட்டோம். இப்ப இது ஒரு கலை தாங்க. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்எம்ஐ தூய உருப்பொழிங்கு போல்வாள் என் உள்ளத்துனுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். இது கம்பர் சரஸ்வதிக்காக பாடின பாட்டு. ஆய கலைகள் 64, அதுல ஒண்ணு பேசுற கலை, சமையல் ஒரு கலை. அதே போல எல்லா வகையான கலையும் இருக்குது. இந்த கலைகள் எல்லாம் மனித மனத்தை மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இலக்கியங்கள் மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். ரெண்டும் தான், இல்லைன்னு இல்லை. எது கொஞ்சம் கூட, இதுதான் இப்ப பேச போறோம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோக்கெல்லாம் எங்க எடுக்கிறீங்கன்னா சில பேர் கேட்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. என் நண்பர் எழுத்தாளர் சுஜாதா சொன்னார் ஒரு முறை, நகைச்சுவை என்பது என்னன்னா த நியரஸ்ட் ட்ரூத் அப்படின்னாரு. உண்மைக்கு மிக அருகில் இருக்கின்றது தான் நகைச்சுவை. மல்லாகப்படுத்தல யோசிக்கப்படாது. ஒரு ஜோக் சொல்லலாம் இருக்கேன், 3 நாளா சாப்பிடாம திரியேன், அப்படி சொல்லக்கூடாது. எப்படி தெரியுமா நகைச்சுவை வரும்? அது
அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடி வரும். இப்ப கூட நான் தமிழகத்தில் உள்ள நடந்த பட்டிமன்றத்தில் கூட சொன்னேன். பில்டர்ஸ் அசோசியேஷன் நடந்ததில் அதில் சொன்னேன். என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் ஒரு அமெரிக்க நண்பருடைய கல்யாணம், 60ஆம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்ப பெருமழை வந்துருச்சு. வெள்ளம்னா வெள்ளம், உங்க வீட்டு உள்ள எங்க வீட்டு வெள்ளம் இல்ல, காரெல்லாம் மிதக்குது. நானே ஏழைக்கு ஏத்த இனோவா ஒன்று வச்சிருக்கேன், அதுவே மிதக்குது. அப்படி போயிட்டு இருந்தேன்னா அப்ப ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு, பார்த்து அசந்து போடங்க. கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒருத்தன் சொல்றான், மெட்ராஸ்ல இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில தண்ணின்னு சொல்லி வித்தாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாம விட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நானா யோசிச்சிருக்க முடியுமா? யோசிச்சிருக்க முடியாது. அந்த நேரத்தில் அதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சாதான் மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நல்ல நகைச்சுவைகள். இப்ப நம்ம இது எதுக்கு சொல்றதுன்னா, நானும் என்னென்னமோ செஞ்சு யோசிச்சு தான் பார்க்கிறேன். இப்ப மேட்டுப்பாளையம் புஸ்தகத்திற்கு போயிருந்தேன், தனி சொற்பொழிவு 6 மணி நேரம் பயணம் பண்ணி போய் பேசுறப்ப நடுவில் சில இலக்கியம் என்ன செய்யும், அதான் தலைப்பங்க. எல்லா இலக்கியம் பேசி நடுவில் ஜோக் சொன்னேன். இறங்கி போறப்போ ஒருத்தர் இதெல்லாம் நேத்தே ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமியா அப்படின்ட்டு, இருக்கட்டும் பரவாயில்ல, யார் சொன்னங்க, எப்படி சொல்லுகிறோம், அதனால் உங்களுக்கு நகைச்சுவை கேட்டவுடன் சிரிப்பு வருகிறதா, இது நமக்கு வேணுங்க, ரொம்ப முக்கியம். இப்ப நான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப ஒவ்வொருத்தரும் அணி தலைவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, தொடர்ந்து வர்றவங்க அதே மாதிரி பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க கைதட்டலாம், சிரிக்கலாம், மகிழ்ச்சியா உட்கார்ந்து கேட்கலாம். எங்கேயாவது நான் சின்ன பிழை விட்டா கூட சுட்டி காட்டலாம். அதுக்காக ஆளாளு குறிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? சமீபத்தில் பேசிட்டு இருக்கப்ப ஒரு படத்தை பத்தி சொல்லிட்டு, இது படிக்காத மேதை படம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே கீழே இருந்த ஒருத்தர், இல்ல 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 இது வந்து படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னாரு. அப்படியே அசந்து போனேன். என்ன தெரியுங்களா, எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு இல்லைங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டா அதுவும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடான ஒன்று. அதனால இந்த இது ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, மக்கள் சிரிச்சது கைதட்டலாம் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி எடுக்கலைன்னா ஒரு ரவுண்டு ஒரு சுத்தி விட்டுக்குங்க, நான் ஒரு தடவை கைதட்ட சொல்றேன், நல்லா கைதட்டிருங்க பார்ப்போம். அவ்வளவுதான். இந்த திரும்ப சிரிச்ச மாதிரி கைதட்டுங்கப்பா. ஏன்னா அங்க உட்காந்து பாக்குறா அவங்க வீட்டில் உட்காந்து நீங்க சோகமா இருக்கிறத காமிச்சாங்கன்னு வைங்க, கொன்று பாக்கி போட்டிருக்க 5 பேர் சேர்ந்து அப்படின்னு நினைக்கப்படாது. நல்ல வேலை மாப்பிள்ள போல அப்படின்னு பேசக்கூடாது. சே அருமையான இதை விட்டுட்டப்படா அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இருக்கணும். அப்பதான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்கிறத காட்டுறதுக்காக இப்படித்தாங்க டிவியில வச்சுக்கிறாங்க. டிவியில எடுத்து அதை திரும்ப 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 போட்டு காட்டுறப்பதான் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் அவங்க சிரிக்கிற மாதிரி பேசுறாங்கன்னு நம்ம நம்புறோம். வணக்கம்ங்கிறாங்க, சிரிக்கிறாங்க. வணக்கத்துக்கு சிரிப்பான வேணாவது இல்ல. இதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால இப்ப அவங்க பேச வேண்டியது அவர்கள் கடமை, மணி அடிக்க வேண்டிய கடமை. நீங்க கைதட்டலாம், சிரிக்கலாம், இருந்து கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம். மனித மனத்தை முதல்ல நான் கேட்டேன், மனம்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டு போயிடுறேன். மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் வியாசர். தமிழ்ல பல பேர் எழுதுறாங்க. பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஞாபகம் வச்சுக்கங்க. வில்லி பாரதம் பாடிய வில்லிபுத்தூர் ஆழ்வார், இந்த வில்லிபுத்தூர்ல, அது அந்த சோழ நாட்டில் இருக்கு. 2வது அதே போல நல்லா பிள்ளை பாரதம் 3 சொல்லியாச்சா. 4வதா மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாடினார். இதுல இந்த மகாபாரதத்தில் 18 பருவங்களை உடையதுல ஒரு பருவம் நச்சு பொய்கை சருக்கம். ஞாபகம் வச்சுக்கங்க, நச்சு பொய்கை சருக்கம். அந்த நச்சு பொய்கை சருக்கத்தில் கேள்வி பதில் நிகழ்ச்சி வரும். தண்ணி தேடி காட்டுக்குள்ள இருக்கப்ப, 12 ஆண்டு காலம் காட்டுல இருக்கப்ப தாகம் எடுக்கும். தருமன் போய் தன்னுடைய தம்பி மாரத்துல முதல்ல போய், பீமா போய் தண்ணி கொண்டு வா. அவன் போவான், ஒரு பொய்கை இருக்கும், தண்ணி அள்ளி குடிக்க போவான். ஒரு சத்தம் கேட்கும், என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணி குடி, அசரீதி.
அசரீரின்னா ஒண்ணும் இல்லைங்க, சரீரம் என்றால் உடம்பு, சரீரம் என்றால் உடம்பு இல்லாதது, அவ்வளவுதான். அதனாலதான் ஆங்கிற சொல்ல எப்படி போடுவோம்னா அது எதிர்மறை சொல் மாதிரி போடுவோம். சத்தியம் ஒரு ஆணா போடுங்க, அசத்தியம், தர்மம் அதர்மம், நீதி அநீதி சொல்றோம்ல. சரீரம் உடம்பு, உடம்பு இல்லாதது, ஒலி மட்டும் கேட்குது. என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அள்ளி குடிச்சு விழுந்து செத்து போயிட்டான். யாரு? பீமே. காணமேன்னு அர்ஜுனன் வந்தான். அவனும் கேள்விக்கு பதில் யாராவன் யாரு அப்படின்னு அம்ப விட்டுக்கிட்டே இருந்தான். ஒன்னும் ஆகல, அள்ளி குடிச்சுட்டு அவனும் செத்துட்டான். அடுத்தடுத்து வந்தவங்க இதே கதிதான். இப்ப தர்மன் வர்றான், 4 பேரையும் காணமே. என்னாச்சு? வந்தான், 4 பேரும் செத்து கிடக்குறாங்க. அழுதுட்டான் உட்காந்து, என்ன பாடுபட்டோம், என் தப்புனாலதான் எல்லாம் நடக்குது, இந்த தண்ணியில் தான் செத்துருப்பாங்க அப்படின்ட்டு அவன் எடுத்து கொடுக்க போறப்ப அதே வார்த்தை, என் கேள்விக்கு பதில் சொல்லு, அசரீரி சொல்லும், கேளு. ஏறத்தாழ ஒரு 64 கேள்வி பதில் இருக்குங்க. இதை நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் எப்படி ஆன்சர் பண்றான் அப்படிங்கிற விஷயம் அருமையா இருக்கும். முதல் கேள்வி எடுத்த உடனே, பிறந்தும் அசையாதது எது? முதல் கேள்வி. எதா இருந்தாலும் பிறந்த உடனே அசையணும். பிறந்தும் அசையாதது எது? தர்மம் சொல்லுவான், முட்டை. அப்படிமா, முட்டை 21 நாளைக்கு பிறகுதான் குஞ்சா வரும், இல்லையா மறுநாளே ஆம்லைட் ஆஃப் ஆயில் இப்படி ஏதாவது வரும். இது அசையாம இருக்கும். இதுல இருந்து ஆரம்பிக்குது கேள்வி பதில். அந்த கேள்வி பதில்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா? தனிவழி செல்கின்றவனுக்கு துணை நிற்பது எது? தனிவழி செல்கின்றவனுக்கு துணை நிற்பது எது? அவன் கற்ற வித்தை, கல்வி. நல்லா சேர் வந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு கைதட்டி கொடுங்க. சேர் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மகேந்திரன் ரொம்ப நன்றி சொல்லிருங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லிருங்க. சரி, 2வது கேள்வி சொன்னா, இப்ப அதுல ஒரு கேள்விங்க, முக்கியமான கேள்வி. உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேக்குது அந்த அசரீரி. அவன் சொல்றான், இப்ப நம்மளா தான் என்ன சொல்லுவான், விமானம், ராக்கெட், புலி, ஒளி எல்லாம் சொல்லுவோம்ல. அவன் அதெல்லாம் விட்டுட்டாங்க, அடிச்சா ஒரு அடி. உலகத்திலேயே வேகமானது மனம் அப்படின்னா, மனம் தான் உலகத்திலே வேகமானது. எப்படி தெரியுமா? இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, என்னைய பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, என்னைய பாக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க மனசு என்ன செய்ய தெரியுமா? வீட்டை பூட்டோமா, செருப்பை எங்க போட்டோம், அவன் இந்த ஆளு வேற அங்க வெளியே போயிட்டான், என்னென்னமோ யோசிப்போம். சில பேர் வீடு வரைக்கும் போய் பூட்டு ஆட்டி பார்த்துட்டுலாம் வந்துருவாங்க. எப்ப போனாங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியாது. வேகமாக செல்வது மனம். அவன் சொல்றான். அப்ப இந்த கேள்வி பதில் முடியவும் அந்த அந்த அசரீரி எச்சன் தர்மதேவன் தோன்றி 4 பேர்ல ஒரு சாய்ஸ், ஒரே ஒருத்தனை எழுப்பலாம். யார் எழுப்புற? 4 பேர்ல ஒரு ஆள் எழுப்பணும். இப்படி பார்த்தான். பீமன் 1000 யானை பல உள்ளவன், அர்ஜுனன் வில்லுக்கு விஷயன், நகுலன் பெரிய மருத்துவத்தில் பெரிய மேதை, சகாதேவன் வருங்காலத்தை எல்லாம் சொல்லக்கூடியவன். இப்படி பார்த்தான். நகுலனை கையை காட்டினான். உடனே அந்த தர்மதேவதை கேட்டுச்சு, ஏன் இந்த 3 பேர்ல பீமனை காட்டாம அர்ஜுனனை காட்டாம உன் தம்பிமார்ல அவனை காட்டின ஏன்? தர்மம் சொன்னா, எங்க அம்மாவுக்கு பிறந்தவங்க நாங்க 3 பேர், குந்திக்கு பிறந்தவங்க. யார் யாரு? நானு, அர்ஜுனன், பீமன், அர்ஜுனன். நாங்க 3 பேரும் எங்க அம்மாவுக்கு பிறந்தவங்க. எங்க சின்னம்மா மாத்திரிக்கு பிறந்தவங்க இவங்க 2 பேரு. ஒருவேளை பிற்காலத்துல வாழணும்னா எங்க அம்மாவுக்கு பிறந்த நானும் எங்க சின்னம்மாவுக்கு பிறந்த அவனும் இருக்கணும். சகோதர பாசம்னு எப்படி பாருங்க. அந்த தர்ம தேவதை 4 பேரையும் எழுப்பி கொடுத்தது. இந்த கதை இதெல்லாம் விடுங்க. முக்கியமா இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தோட பெருமை என்ன? மைண்ட்னு இன்னைக்கு சொல்றோம்ல, அதுதாங்க. அதுக்கு அது ஒரு ஆர்கனா இல்ல. என் மனசை உன்கிட்ட கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன செய்ய வேண்டியே? இதெல்லாம் காதல்ல பேசுற பேச்சு. இது உறுப்பு இல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க. நல்லா சொன்னா மூளை தான் எல்லாமே. தலைமை செயலகம் இப்ப நான் பேசிட்டு வர்றப்ப சொல்ற புத்தகம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், போய் வாங்கிட்டு போயிடணும். கையை வீசிட்டு கையை வீசிட்டு போகக்கூடாது. எங்க பரம்பரையே பிடித்தாலும் சொல்லக்கூடாது. நல்லா கேட்டு நல்லா போய் வாங்கிட்டு போகணும். தலைமை செயலகம் யார் புத்தகம் தெரியுமா? சுஜாதா தலைமை செயலகம் எழுதியிருப்பாரு. இப்ப கூட இறையன்பு சார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மூளை சுற்றுலா ஒரு புத்தகம். எல்லாம் வாங்கி படிங்க. எதுக்குன்னா
இந்த பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுதுன்னு இந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, ஒரு கத்தி சொருகப்பட்ட ஒருத்தன் 10 கிலோமீட்டர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது சொருகினது வரைக்கும் அவன் உணரவே இல்லைங்கிறது அதுல ஆச்சரியம். இப்ப நம்ம இந்த நெருப்புல நடக்கிறது, நீர்ல மிதக்கிறதுலாம் இருக்குல்ல, இத மனம் உணரலன்னா ஒன்னும் செய்ய முடியாதா யாரையும். அதான் பெரிய பெரிய ஆச்சரியம். இது நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். எம்.எஸ். உதயமூர்த்தி எண்ணங்கள்ல எழுதினாரு, ஒரு இந்திய துறவி ஒரு இதுல ரிஷி ஒருத்தர் என்ன பண்ணாரா, அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து அவர் மேல பனி போர்வையை பொத்துறாங்க, உட்கார்ந்தே இருக்காரு. அப்படி பனி போர்வையை பொத்த 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 பூரா பனியில ஊர்னது. இப்ப செத்து போயிடுவாருன்னு நினைக்கிறாங்க. இந்த ஆள் என்ன பண்றான், தன்னுடைய உடம்பு ஃபாரன் ஹீட் இதை ஏத்துறான். இப்ப 98.4 அதுதான் நமக்கு உடம்புடைய நார்மல். இது சரியா? 98.4. கொஞ்சம் கூட வந்தா காய்ச்சல், ரொம்ப வந்தா ஜன்னி. அப்படி சில பேர் பெருமையா எனக்கெல்லாம் போன 150 டிகிரி காய்ச்சல் வாங்க, ஆவியா போயிருப்படாயிலே சும்மா உளராத அப்படின்னு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இந்த உடம்புடைய ஹீட்டை கூட்டி 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 அந்த பனிப்போர்வை முழுவதையும் உலர வைத்து காட்டினோடனே காஞ்சி போச்சுங்க. இந்த ஹீட்ல யாரு நெருங்க முடியாத அளவுக்கு அனல் அடிக்குது. இவ்வளவு எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இத அமெரிக்க விஞ்ஞானிகள் பதிவு பண்ற சொன்னாலும் சாதாரண ஆள் கிடையாது. உதயமூர்த்தி யாரு? எண்ணங்கள் பற்றி எழுதினவர். அவருடைய பேரை தான் கமல் அவர்கள் உன்னால் முடியும் தம்பி படத்துல அந்த பேர் உதயமூர்த்தி வச்சிருப்பார். அவர் ஒரு கட்சியும் தொடங்கினார், மக்கள் சக்தி இயக்கம்னு தொடங்கினார். சரி, இப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மனம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவை இலக்கியங்கள் தான் என்று பேச நம்முடைய பாலு ஆனந்த் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, பெரிய கூட்டத்தை உங்களை 4 பேர் நம்பி கொடுக்கிறேன். எனக்கு திருப்பி கொடுக்கணும், சரியா? திருப்பி 4 சேர் கொடுக்க கூடாது. நீங்க கூட கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். இதை தொடங்குகிறார்கள். வாங்க. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயும் நொந்து கொண்டாலும், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தளர்நிலை அடைந்து போனாலும், ஊன் கொடுத்து உயிர் கொடுத்த இறைவனும் உயரத்திலே நின்று கொண்டாலும், யான் பெற்ற தமிழாலே வாழ்கின்றேன் வண்ணமயிலே என்று சொல்லி தமிழ் தந்த அவைக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நல்லா நல்லா இன்னொரு கூட சொல்லுங்களேன். நல்லா இருக்க, எங்க சொல்லுங்க. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயும் நொந்து கொண்டாலும், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தளர்நிலை அடைந்து போனாலும், ஊன் கொடுத்து உயிர் கொடுத்த இறைவனும் உயரத்திலே நின்று கொண்டாலும், யான் பெற்ற தமிழாலே வாழ்கின்றேன் வண்ணமயிலே அப்படின்னு சொன்னார். கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள் தான் இது. கண்ணதாசன் வரிதான். ரொம்ப நல்ல நேர்மையான ஆளா இருக்கார். பாவம் இப்பதான் வந்திருக்காரு, அதனால பேர்லாம் சொல்றாரு. நல்ல விஷயம். இது வந்து ஏற்கனவே ஒரு பாட்டு இருக்குங்க, நீங்க யோசிச்சு வைங்க, நான் அப்புறமேல் சொல்றேன். என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஆஹா, அப்படியா? ஆமா, ரொம்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு பாக்குறது இலக்கியம் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. சபா சபா சாருமா. அதுவும் நம்முடைய மண்ணில் இருந்து நம்முடைய மக்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்து கொண்டே பேசுறது தனி உற்சாகம் கொடுக்குது. இந்த உற்சாகம் மனதுக்கு எது கொடுக்குது அப்படின்னு கேட்டா இலக்கியங்கள் தான் கொடுக்குதுங்க. மனதை மென்மைப்படுத்துதா மேன்மைப்படுத்துதா அப்படின்ற சின்ன சர்ச்சை வந்தது. மனதை மென்மைப்படுத்தி பிறகு மேன்மைப்படுத்துறது இலக்கியங்கள். முதல்ல மென்மைப்படுத்தணும், அப்புறம் தான் அது மேன்மை அடைய முடியும், இல்லையா? இந்த மண் எப்படிப்பட்ட மண் அப்படின்னு கேட்டா, முதல்ல பட்டிமன்றம் எங்க நடந்தது? மதுரையில தான். பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இதே மண்ண தான் நடக்குது. அதுல பாருங்க, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு கேக்குறான். எப்பா, நீ எனக்காகலாம் சொல்லாத, வண்டு கிட்ட தான் கேக்குறான், எனக்காக சொல்லாத, உண்மையை மட்டும் சொல்லு. இந்த மென்மையை கொடுத்தது இலக்கியங்களுங்க. அப்படி கொடுக்கிறப்ப கூந்தலில் மனம் இருக்கிறதா இல்லையாங்கிற சர்ச்சை ஆரம்பிக்குதுல. இதுக்கு சிலப்பதிகாரத்துல இன்னொரு இடம் இருக்கு. இலக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கடித இலக்கியங்களை நாம இன்னைக்கு மறந்தே போயிட்டோம். யாரும் கடிதம்லாம் எழுதி அனுப்புறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல போயிருச்சு. அதுவும் அடுத்து பாத்தீங்கன்னா எமோஜில போய் சுருங்கிட்டோம் நாமெல்லாம். ஆனா மாதவி எழுதக்கூடிய 2 கடிதங்களை நாம நினைச்சு பார்த்தே தீரணும்.
முதல் கடிதம் மாதவி அனுப்புறா கோவலனுக்கு. ஆனா அத கோவலன் படிக்கவே இல்லை. டிராஃப்ட் மெயில் கிட்டத்தட்ட படிக்கவே இல்லைங்க கோவலன். இரண்டாவதா ஒரு கடிதம் அனுப்புறா. அது யார்கிட்ட கொடுத்து அனுப்புறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஷிகன் சொல்லக்கூடிய நபர்கிட்ட கொடுத்து அனுப்புறா. கோஷிகனுக்கு கோவலன் எப்படி இருப்பான்னு தெரியாது. அந்த இதை கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப இவன் தான் கோவலனா இருப்பான் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கோட மாதவி கொடிய பார்த்து பேசுறான். ஏன் உன்னுடைய தலைவன் இல்லாதனால நீ வருந்தி இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே மாதவியுடைய பெயரை யாரோ இங்க பதிவு செய்யறாங்களேன்னு கோவலன் திரும்பி பார்க்கிறான். உடனே அந்த கடிதத்தை கொடுக்கிறான். அந்த கடிதம் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு இளங்கோ சொல்றாரு. இன்னைக்கு நாம எப்படி எழுதுவோம்? கடிதம்லாம் எழுதுறதே இல்லை. ஆனா இலக்கியத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த கடிதம் எப்படி எழுதப்படுது அப்படின்னா தாழம்பூ மடல் எடுத்து, அந்த தாழம்பூ மடல் எடுத்து பல்வேறு வகையான வாசனை மிக்க மலர்களை எல்லாம் பேனாவாக்குறா. பித்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய மலருடைய மொட்டை எடுத்து செம்பஞ்சு குழம்பு எடுத்து கடிதம் எழுதுறா. இது கேட்கிறப்ப எப்படி நல்லா இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தன்னுடைய காதலனான கோவலனுடைய பெயரை எழுத்தாடி கொண்டா எழுதுனா வலிக்குமேன்னு சொல்லிட்டு மலர்களுடைய மொட்டுக்களை எடுத்து எழுதுறா மாதவி அப்படின்னு சொல்றப்ப எவ்வளவு இனிமையா இருக்குங்க. இந்த இனிமை இலக்கியங்கள் தான் கொடுக்கும். கிளியோபாட்ரா கழுத பால்ல குடிச்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். குளித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா மாதவி பயன்படுத்திய வாசனை திரவியங்களை எல்லாம் இளங்கோ சொல்றாருங்க. அப்படி கேட்கக்கூடிய இடத்திலேயே அந்த நறுமணம் அப்படியே வருது இலக்கியத்தின் ஊடா. இந்த விஷயங்கள் எல்லாம் இலக்கியங்கள் தான் சொல்ல முடியும். கண்ணதாசன் பத்தி சொன்னோம் இல்லையா, அவர் சொல்றாரு அவருக்கு ஒரு முதல் காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒப்புமைப்படுத்தி ஒரு இடத்துல சொல்றாரு. எல்லாருக்குமே முதல் காதல் மறக்க முடியாததுன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஓர் காதல் உண்டு இதயத்தின் உள்ளே, வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடிவதில்லை, நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி இன்று எனக்கு ஒரு கவிதையாக இருந்து நான் கண்ட இன்பம் அப்படின்னு சொல்றாரு. முதல் காதல் பத்தி அவர் சொல்றப்ப நெய்வாச குழலி அப்படிங்கிறார். அப்படி சொல்றப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு அவங்களுடைய முதல் காதலி மனசுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க. இதுதான் இலக்கியங்கள் கொடுக்கக்கூடிய உணர்வு. வாழ்க்கை எப்படிங்க போகுது அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னாரு, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலங்க, வாழை இலையில ஊத்தின ரசம் மாதிரி அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு. வாழை இலையில ஊத்தின ரசம் மாதிரி அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குன்னு இலக்கியம் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, நீர் வழிபடுவும் புனை போல வாழ்க்கையை அமைச்சுக்கும், எதுக்கும் சலனப்படவே படாது, வாழ்க்கை எப்படி போகுதோ அதனுடைய ஓட்டத்திலே போயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியங்கள் மனதை மென்மைப்படுத்ததான் செய்யுது. எங்க கம்பனை சொல்லாம இருக்க முடியுமாங்க? எவ்வளவு பாடல்கள் கொடுத்தான் கம்பன். சொல்றப்ப எனக்கு இன்னும் நல்லா தெரியுது, ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு கொடுத்தா மத்த கவிஞர்கள், ஆனா வில்லிக்கு ஒரு பாட்டு கொடுக்கிறாரு கம்பர், வில்லியோட என்ட்ரிக்கு. அதை பாருங்க, பஞ்சு. கவலையப்படாதீங்க, இது வில்லிகள் காலம் தான். டிவி சீரியல் பூராத்திலையும் வில்லனே கிடையாது, வில்லி. அதுக்காக நீங்க பார்க்காம இருந்தாங்க. நான் சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன் சிங்கப்பேட்டையில. வில்லிக்கு ஒரு என்ட்ரி பாட்டு கொடுக்கிறாருங்க. பஞ்சு உளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவைய கஞ்ச நிகர் சீரடிகள் ஆகி சொல் இள மங்கை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். கேட்கிறப்பய இப்படி சூர்பனகையினுடைய அழகு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வருதா இல்லையா? வில்லிதான். நீங்க பொன்னியின் செல்வன் படிச்சா தெரியும், நந்தினியுடைய கதாபாத்திரத்துக்கு நிறைய பேர் மயங்கி இருப்பாங்க, ஆனா அவ வில்லிதான். இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மென்மைப்படுத்துதுங்க. ராவணன் விழுந்து கிடக்கிறான் இங்க போர்க்களத்துல. அப்ப மண்டோதரி அழுகிறாளாம். எப்படி அழுகிறாளாம்? வெள்ளெருக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி. அவனுடைய பராக்கிரமத்தெல்லாம் சொல்றா. வெள்ளெருக்கும் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி இடனிருக்கும் இடைநாறு இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளின்னு எழுதுறாரு கம்பர். ராமனுடைய பானம் எப்படி போச்சா, இந்த இடத்துல காதல் இருக்கா, இந்த இடத்துல காதல் இருக்கா, இந்த இடத்துல காதல் இருக்கா அப்படின்னு சொல்லி தடவி தடவி போச்சான் உள்ள போறப்ப. இதை கம்பன் எழுதி முடிச்சனே அந்த உடல் புகுந்து தடவியதோன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினாருன்னு தெரியுமா? மயன் உடைய மகளாக இருக்கிறவ மண்டோதரி. பொதுவா தச்சர்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சனே தடவி பார்ப்பாங்க. அப்படியே மர வேலையை செஞ்சு முடிச்சனே தடவி பார்ப்பாங்க இல்லையா? அப்படி ராமபானம் தடவி போச்சு அப்படின்னு சொல்றத கம்பர் பதிவு செய்யறாருங்க. அதே மாதிரி உலக நீதி அப்படின்னு ஒரு இலக்கியம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல மனைவியை ஒரு நாளும் வைய வேண்டாம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்துச்சு. இது ஆண்களுடைய மனசை மென்மைப்படுத்துறதுக்கான குறிப்புன்னு நினைக்கிறேன். மனைவி கிட்ட பொதுவா சரிமா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது.
இதுக்கெல்லாம் பெண்கள் கை தட்டணும் ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சரி, பாவம். அப்ப மனைவியை ஒரு நாளும் வைய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு உலக நீதியில. ஏன் அப்படின்னு கேட்டா, மனைவியை வஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த வேளை சாப்பாட்டுல கொஞ்சம் உப்போ காரமோ அதிகமாயிரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பழசு. அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க நாங்க வள்ளுவரை எப்படிங்க பாக்குறீங்க? வள்ளுவர் எல்லாம் எங்களுக்கு இலக்கியத்தில் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அன்னியன் மூவில வரக்கூடிய அம்பி கேரக்டர் மாதிரி எங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. வள்ளுவர் பாத்தீங்கன்னா ஒரு அறம் சொல்லக்கூடிய ஒரு பிலாசபராவே எங்களுக்கு பாட புத்தகத்துல எல்லாம் அறிமுகம் கொடுத்துட்டாங்க. நீங்க வள்ளுவரை உணரணும்னா எங்க இருந்து படிக்கணும் தெரியுமா? இன்பத்துப்பால், அதாவது காமத்துப்பால் இருந்து படிச்சு பாருங்க. வள்ளுவர் எவ்வளவு சிறப்பானவர்னு தெரியும். அவர் சொல்றாரு, சீலஸ் ஃப்ரூட்ஸ் பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாம. அவர் சொல்றாரு, தாம் வீழ்வார் தாம் வீழ பெற்றாரே பெற்றார் காமத்து காழில் கனி அப்படிங்கிறார் வள்ளுவர். நாம ஒருத்தவங்களை நேசிச்சு அவங்க நம்மளையும் நேசிச்சாங்க அப்படின்னா அது விதை இல்லாத கனிகளை சாப்பிடுறதுக்கு சமங்கிறார். அப்பவே சொல்லிட்டாரு வள்ளுவர். ஆனா நம்ம வள்ளுவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒரு ஆசாமி, அதாவது அட்வைஸ் பண்ற ஆசாமியாவே நினைச்சு வச்சிருக்கிறோம். பூமர் அங்கிள் மாதிரி வச்சிருக்கோம். அவருக்குள்ள இருக்கக்கூடிய ரெமோவெல்லாம் படிச்சு பார்த்தாதான் தெரியும். அதுக்குள்ள ரெமோ இருக்கா? ஆமா, பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வள்ளுவரை இன்னொரு இடத்துல சொல்றாரு, சொர்க்கம் மண் தாங்க சொர்க்கம், இந்த வாழ்க்கை தான் சொர்க்கம். என்ன அப்படின்னா, தன்னுடைய காதலினுடைய தோளில் அப்படியே சாய்ந்து கொண்டா அதுதான் சொர்க்கம்ங்கிறாரு வள்ளுவர். இதெல்லாம் வள்ளுவர் தான் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மென்மையா இருக்கு. இலக்கியங்கள் மனதை எப்படி பண்ணும் அப்படின்னா மென்மையாக்கும் அப்படிங்கிறதுக்கு பாக்குறோம். மதுரையில எங்கயா ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒண்ணு நடந்தது, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கலைகள் தானே ஹாப்பி ஸ்ட்ரீட் நடந்தது, அண்ணா நகர் வீதிகள்ல தான் நடந்தது. முதல் தடவையா நடத்தினாங்க. நம்ம ஊர்ல நம்ம ஆட்கள் பண்ண அட்டகாசம் எல்லாம் தெரியும். திருப்பி அதை நடத்துவாங்களா? முடியாது. ஏன்னா கலைகள் ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அது என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசனையில் இருந்து தாண்டி எல்லை மீறலா மாறிடும். ஆனா இலக்கியங்கள் ஒருபோதும் எல்லை மீறலாக மாறவே மாற. ஒரு தடவை கலையை ரசிக்க முடியுங்கய்யா, திரும்ப அதை என்ன பண்ண முடியும்? ரசிக்க முடியும். ஒன்ஸ் மோர்னு ஒரு 3 தடவை ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு மேல கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா இலக்கியங்களை நினைத்து 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 இன்பம் காணலாம். அதுதான் இலக்கியங்களுடைய விஷயமே. ஒரு யானை வெக்கப்படுதான். இதை இலக்கியத்துல ஒரு குறிப்பு கொடுக்கறாங்க. இதை ஓவியத்துல வரைய முடியுமா? இதை சிற்பக்கலையில செதுக்கத்தான் முடியுமா? ஒரு யானை வெக்கப்படுதான். பொதுவா ஆண்களே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, வெக்கப்படுறது அரிது. அதிலும் யானை என்ன செய்யுதாம்? பகைவனுடைய அந்த போர் எழில என்ன பண்ணுதான்? வீழ்த்திருதான். வீழ்த்துறப்ப அதனுடைய தந்தம் ஒடிந்துருது. அது தந்தத்தினுடைய கொஞ்சமான கூர்மையான பகுதி என்ன ஆயிடுச்சுன்னா ஒடிஞ்சு போயிடுச்சு. இத பார்த்த பெண் யானை நம்மளை பார்த்து எல்லல் பேசுமே, நீ என்ன அவ்வளோ தரித்திரமான ஆளா அப்படின்னு சொல்லி எல்லல் பேசுமேன்னு சொல்லி ஆண் யானை வெக்கப்படுதான். நம்ம ஆள்கிட்ட எப்படி போய் முகத்துல முழிக்கிறது அப்படின்னு சொல்லி. இது யானைக்கு இந்த உணர்வு இருக்குன்னு சொல்லி இலக்கியங்கள் பதிவு செய்யுதுல. முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல் இருக்கு, எப்பயாவது நேரம் இருந்தா படிங்க. டிகேசியினுடைய உரையோட படிங்க. டிகே சிதம்பரநாதர், அதாவது ரசிகமணின்னு அவர் பேரு, அவர் எழுதின அந்த உரையோட பாருங்க. அவ்வளவு அருமையா இருக்கு இந்த முத்தொள்ளாயிரம் கவிதைகள். இந்த இடத்துலதான் பாப்லோ நெருடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கேயும் பயணிக்காத போதும், எதையும் வாசிக்காத போதும், இந்த வாழ்க்கையினுடைய மெல்லியலை உணராத போதும், நீங்களே அவ்வப்போது பாராட்டி கொள்ளாத போதும் ஒவ்வொரு நாளும் மரணித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதினார். ஏன்னா எதையுமே வாசிக்கலைன்னா மனுஷ வாழ்க்கை இறுகி போயிருங்க. இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே ஓடிட்டே இருந்தோம்னா மனிதன் எந்திரமா மாறிடுவான். அப்பப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரத்தை துளிர்க்க செய்யறது எது தெரியுமா? இலக்கியங்கள் மட்டும்தான். இந்த இடத்துல கல்யாண்ஜி அவர்களை குறிப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய ஸ்டேட்டஸ் பதிவுலையும் கல்யாண்ஜி இருக்கிறாருங்க. இப்ப வண்ணதாசன் அவருடைய பேர் கல்யாண்ஜி. அவர் சொல்றாரு, பாசாங்கற்ற வலிந்து மேற்கொள்ளாத இயல்பான எந்த நட்பும் எந்த காதலும் எந்த காமமும் சம்பந்தப்பட்டவர்களை மேலும் அழகாக்கும். எல்லா மனிதர்களும் எல்லா மனுஷிகளும் இருக்கும் போது இந்த வாழ்க்கை அழகாக மாறுகிறது அப்படிங்கிறார். இதுக்கு மேல இலக்கியங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறேன். லண்டன்ல ஒரு ஓவியத்தை 7 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க. ஏலத்துக்கு 7 கோடி ரூபாய்க்கு போச்சுங்க. ஒரு சின்ன சிறுமி பலூனை வச்சிருக்க மாதிரியான ஓவியம். அதை ஒருத்தவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஓவியம். அதை வெளியில் எடுக்கிறப்ப கிழிஞ்சு நாரா போயிடுச்சு. வாங்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த ஓவியர் பதிவு செய்யறாரு, கலை என்பது ரசிப்பதற்காக மட்டும்தான், இலக்கியங்கள் மட்டும்தான் மனிதனுடைய மனத்தை மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஓவியருடைய இது என்னன்னா, காசு கொடுத்து கலையை வாங்க முடியாதுங்க. ஆனா இலக்கியங்களை நீங்க உள்ள ரசிச்சு ரசிச்சு
எப்பப்பெல்லாம் மாடு அசை போடுமோ அதே மாதிரி இலக்கியங்களை அசை போட முடியும் உங்களால. இந்த இடத்தில் வாவேசு ஐயருடைய இந்த வரியை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் இப்படியே பதிவு செய்யறாருங்க. இலக்கியங்கள் மனித மனதை மென்மைப்படுத்தும், அடுத்ததாக மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இலக்கியங்களை வாங்கி வாசிச்சு பாருங்க. இந்த மாற்றம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டா உடனே நடந்துறாரு. விதை போட்ட உடனே முளைச்சிருமா அப்படின்னு கேட்டா நடக்காது. அங்க உங்களையும் அறியாமல் ஒரு வித மாற்றத்தை இந்த மேடைகளும் இலக்கியங்களும் உருவாக்கும். இவங்க சொல்லலாம் நாடகக்கலை, பேச்சுக்கலை, ஓவியக்கலை, எல்லா கலைகளும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா கலைகள் இருந்தாலும் விதை நாங்க போட்டதுன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்லா கைதட்டுங்க. ஏன்னா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் அவர் பேசின பேச்சை கேட்டுட்டு நான் மகிழ்ந்து, எங்க படிக்கிறீங்கன்னு கேட்டேன். முதல்ல எந்த ஊர்னு கேட்டேன். மதுரை. அது ஒரு சந்தோஷம். எங்க படிக்கிறீங்க? தியாகராஜ காலேஜ். என்ன டிபார்ட்மெண்ட்? தமிழ். இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு சந்தோஷம். இப்ப அவர் சொன்ன அந்த மேற்கோள்லாம் பாத்துக்குங்க. பலர் கேட்கிறாங்க பட்டிமன்றம் என்ன சாதிக்குது அப்படின்னு. உட்கார்ந்த இடத்துலயே இத்தனை புத்தகத்தை அவர் சொல்லியிருக்காரு, வருஷப்படுத்தி சொல்றாரு. இதை தாங்க பட்டிமன்றம் தருது. வேற எந்த மொழியிலேயாவது பட்டிமன்றம் இருக்கா? மலையாளத்தில் இருக்கா? கன்னடத்தில் இருக்கா? தெலுங்குல இருக்கா? இந்தியில இருக்கா? இருந்திருந்தா இந்நேரம் நடத்திருக்கணும். பிக் பாஸ் மாதிரி எல்லாத்துலயும் வந்திருக்கணும். வல்ல. ஏன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் யாராவது பேசினா பதில் பேசலன்னா தூக்கம் வராது. சைக்கிள் போயாவது போய் தட்டி எழுப்பி என்ன கேட்டேன் அப்படி கேட்பாங்க. வீட்டுல சண்டையை எப்படி ஆரம்பிக்க யோசிச்சு பாருங்க. அவர் வாட்டுக்கு இது பார்த்துக்கிட்டு இருப்பாரு, எது கம்ப்யூட்டர்லயோ பேப்பரோ பார்த்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்க அந்த அம்மா. என்னைக்கு அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. உன்னை இவரு கொஞ்சம் சுதாரிச்சு, அதுக்கு நீ என்ன சொன்ன, நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க. அந்த பைய கேட்பாங்க, என்னடா சொல்லி தொலைஞ்சீங்க. ரெண்டு பேரும் மர்ம சண்டையா போடுவாங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன சண்டை போடுவாங்க. அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வருஷப்படுத்தி பாருங்க. ஒரு 2 சாப்பிடுறேன்னா சரி. அவர் சொன்னார் பாருங்க, முதல் பட்டிமன்றமே மதுரையில, வழக்காடு மன்றம் இங்கதான். கண்ணகி தேரா மண்ணா செப்போதுன்னு ஆரம்பிச்சால இங்கதான். இப்ப கூட கேட்கலாம், என்னையா கூந்தல்ல மனம் இருக்கான்னு ஒரு மன்னனுக்கு சந்தேகம் என்ன. அப்படி இல்லைங்க. அப்படின்னா 188 சீரியல் 24 சேனல் மாறிடுச்சு இல்ல. அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும், விடுகதை போடணும், ஏதாவது கேட்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்ப அந்த சந்தேகத்தை யார்கிட்ட கேட்டான்னா வண்டுகிட்ட தான் கேட்கிறான். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. தும்பின்னா என்ன அப்படின்னா தேன் அருந்தக்கூடிய வண்டு. கண்டபடி உட்கார்ற வண்டு கிடையாது. தேன் அருந்தக்கூடிய அந்த தும்பி. திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாது நினைத்தொரும் காண்தோறும் பேசுந்தோர் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொல்லியும் புனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசகர் சொல்றார். அந்த பட்டிமன்றம் இங்கதான் நடந்தது. அழகா ஆரம்பிச்சு கேட்டார். கடித இலக்கியம் மறைஞ்சு போச்சுனார். ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ் எடுத்து. அதுலயும் தினம் சில பேர் காலையில பூ அனுப்புவாங்க பாருங்க. உங்க வீட்டு பூ எங்க வீட்டு பூ கிடையாது, காதல தான் வைக்கணும். வாங்கி எடுத்து 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 நான் காலையில பல்லு விளக்குறேன்னு இல்லையோ செல்லு விளக்கிட்டு போய் உட்காந்து இப்படியே தேய்ச்சி எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, 2 பாத்திரத்தையாவது நீங்க தேய்க்கலாம் இந்த செல்ல தேய்க்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு. அப்படியான இது. அதுவும் அந்த மாதவியினுடைய 2 கடிதங்கள் சொன்னார் பாருங்க. நீங்க வாசுப மாணிக்கனார் எழுதின இரு கடிதங்கள்ங்கிற புத்தகத்தை பாருங்க, படிச்சீங்கன்னா போதுங்க. அந்த கடிதத்தோட எழுதினது துறவி. யாரு? இளங்கோடிகள். இளவரசன் துறவி. ஆனா காதல் ரசம் சொட்ட சொட்ட வந்திருக்கு அப்படியே. அதை பத்திலாம் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி அந்த கோவலன் அந்த காட்டுக்குள்ள இருந்தப்ப ஒரு அபூர்வமான செய்தி இருந்தீங்களா, அங்க ஒரு அணங்கு இருந்ததாங்க. அணங்குன்னா என்ன தெரியுங்களா? பேய். இப்ப பிசாசுன்னு படம் எடுக்கிறாங்கல்ல, பேய். அதுகிட்ட ஒரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பேய்கிட்ட சிறப்பம்சம், நம்மளை சாப்பிடணும்னு நினைச்சிச்சுன்னா நம்ம யார விரும்புறோமோ மனசுக்குள்ள, நல்ல கவனிங்க, மனசுக்குள்ள யார விரும்புறோமோ அவங்க ரூபத்துல வருமா. இந்த சின்ன பிள்ளைகளை கூட்டு போறதுக்கு அப்பா மாதிரி வரும், அம்மா மாதிரி அப்படி அது மாதிரி வருமா. இப்ப யாரும் சொல்லாத விஷயத்த இளங்கோடிகள் சொல்றாருங்க. எப்படி தெரியுமா? கோவலை அப்படி அந்த காலை கடன் கழிக்க போறான், அந்த அணங்கு வருது. யார் மாதிரி வந்திருக்கணும்? நியாயப்படி யார் மாதிரி வந்திருக்கணும்? கோவலனுக்கு பிடிச்சவங்க மாதவி,
சும்மா ஒரு சாய்ஸ் கொடுங்க பாவம். கண்ணகி அல்லது மாதவி, 2 பேரும் மாதிரியும் அல்லங்க. மாதவியினுடைய தோழியாகிய வயந்தமாலை வடிவிலே வந்ததா தெரியுதா? இந்த பையன் அவளையும் ஒரு பார்வை பார்த்து வச்சிருந்திருக்கான். இது நமக்கு தெரியல, பேய்க்கு தெரியுது. எவ்வளவு பாருங்க. எதுக்கு இலக்கியம் படிக்க சொல்றாங்க அப்படின்னா, சும்மா படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு ஃபெயில் ஆயிட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கு இல்லைங்க. அவர் சொன்னார் பாருங்க, படிச்சு ரசிக்க தான் அதனுடைய அருமை தெரியும். அட இப்படி பார்க்கலாமா, இப்படி கேட்கலாம். சித்திர சிலம்புன்னு என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்குங்க, நீங்க பாருங்க. அந்த சித்திர சிலம்பு எடுத்து ஒரு மணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன் நான், கேட்டு பாருங்க. சரி, இன்னொன்னு சொன்னாரு, நெய்வாச குழலி அதானே. அடே அப்பா, அந்த அவ கொடுத்து விட்ட கடிதம் மண் பதில அப்படி சுருட்டி வச்சிருந்தாலாங்க. அந்த ஓலையை எடுத்து பார்க்கறான். அப்ப அவ பயன்படுத்துற அந்த வாசனை திரவியத்துடைய வாசம் இருக்காங்க, உடனரை காலத்து உரைத்த நெய் வாசம். அவளோடு சேர்ந்திருந்த போது இருந்த வாசனை அந்த கடிதத்தில் இருந்ததா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. சில பேர் இந்த காதல் கடிதத்தை மோந்து வைப்பாங்க, போட்டாவா மிச்சரா இதில் சொல்லி எழுதி. ஏன்னா அவசரத்தில் என்ன நம்ம எப்படியா எழுத முடியும்? வீட்டில் உட்காந்து தந்தையே ஒரு பேப்பர் எடுத்து வாருங்கள், தாயே ஒரு பேனா கொண்டு வாருங்கள். நான் ஒரு முடியாது, என்ன கிடைக்குதோ அதை எழுதி கொடுத்துருவோம். அதை சொன்னாரு. அதே மாதிரி இப்ப முடிவா சொன்னார், நீர் வழிப்படும் புனையினார் பாருங்க. இந்த ஆண்டு நம்முடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கின நாவல் எதுன்னா நீர்வழிப்படும் புனை போல். இது எதுல வர்றது தெரியுங்களா? புறநானூற்று பாட்டு மறந்து வச்சுன்னு கவலைப்படாதீங்க. வரி சொன்னா சொல்லிடுவீங்க, யாதும் ஊரே, அவ்வளவுதான். 2 வரி நினைக்கிறீங்க, 12 வரி இருக்குதுல. கல்புரதரங்கம் மல்லல் பேரியாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆர்வீர் வினை வழிப்படும் என்பது சிறுவோர் காட்சியின் தெரிந்த மாதிரி பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சும்மா உட்காந்து நடுவராக உட்காந்துருக்க முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்லேனே என்னைய கூப்பிடுங்கிறாங்க சில பேர். அப்படிலாம் முடியாதுங்க. குற்றக்குடி அடிகளார் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப பெரியவர்கிட்ட தப்பு விட்டோம்னா அப்படி மணி அடிப்பாரு. திருப்பி சொல்லுங்க அந்த பாட்டை அப்படிப்பாரு. திருப்பி சொல்லணும். தப்பு விட்டோம்னா அடுத்ததுல உள்ள கூட்ட மாட்டாரு. ஒரு தடவை ரீகல் தியேட்டர்ல நானும் தோப்பாவும் போயிருந்தோம். அங்க பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு, அடிகளார் உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஊருக்காரர் தான் ஒருத்தர் பேசுறப்ப பாட்டுல ஒரு வரி விட்டுட்டாரு. தேவாரத்திலே எதுலையோ சாமி மணி அடிச்சாரு. அந்த பாடலை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு. சாமி, இந்த பாட்டை என் வாயில கேட்கறது காட்டிலும் உங்க திருவாயில கேட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சு வச்சு மறந்து வச்சு இருக்கு. சிரிச்சுக்கிட்டே சரி சரி உட்கார அப்படின்ட்டாரு. அப்படி இருக்கணும். அழகா பேசியிருக்காங்க. இப்பதான் அந்த தமிழ் பேச்சு எங்கள் பூச்சில் அப்படிதான் அவர் தான் பேசுவாரா, எல்லாரும் பேசியிருப்பாங்களா, அப்படி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? ஒரு சந்தேகம் பட வேண்டாம். இதோ வருகிறார்கள். கலைகள் என்பவை நீங்கள் நினைப்பதை போல் இல்லை, அது எத்தனை ஆற்றல் மிக்கது என்று பேச கபிலா விசாலாட்சி அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாக இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு தலைநகரம் இந்த மதுரை மாநகரம் தான். மதுரை மாநகரிலே வாழுகின்ற அன்பு தமிழ் தோழமைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். நண்பர் பாலு ஆனந்த் ரொம்ப அற்புதமா பேசினார். ஆனா முடிக்கும் போது என்ன ஒரு விஷயம் சொன்னாருன்னா, ஓவியக்கலை, நடனக்கலை, பேச்சுக்கலை எல்லாத்துக்குமே விதை நாங்க போட்டதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? விதை நாங்க போட்டதா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். இந்த உலகத்துல முதல்ல உருவானது எது? கலையா இலக்கியமா? கலை தானே. இலக்கியத்துக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லோரிடமும் கலை இருந்தது. அப்ப இலக்கியம் இல்லாத காலத்துல கூட மனிதர்கள் மென்மைப்பட்டுதான் இருந்தார்கள், மனிதர்கள் மேம்பட்டுதான் இருந்தார்கள் என்றால் மனதை மென்மைப்படுத்துவது கலையா இலக்கியமா? அவங்க கேட்கறது புரியுதா? இலக்கியமா இருந்தா எழுத்து வேணும், இலக்கியம் வேணும். எழுத்து முதல்ல வந்திருக்குமா? எதுவுமே எழுத்து இல்லாம அப்படி இப்படி இதெல்லாம் எது முதல்ல வந்திருக்க? விதையே எங்கதுதாங்கிறாங்க அவங்க.
அப்ப நாங்க தானே போட்டோம். வாங்க. எங்கள் அணிக்கு இன்னொரு அடிப்படை கேள்வி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு நான் 2வது தான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2வது படிச்ச என்னுடைய மனச எது மென்மைப்படுத்தும்? இலக்கியம் மென்மைப்படுத்த முடியுமா? சாக்லேட் தான் மென்மைப்படுத்தும். ஏன்னா நம்ம நாட்டுல எழுத படிக்க தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இலக்கியம் அவர்களுடைய மனதை எப்படி மென்மைப்படுத்த முடியும்? பிறக்கும் போது தாலாட்டு, இறக்கும் போது ஒப்பாரி, வாழ்வியலை சொல்லும் நாட்டுப்புற கதைகள், வாழ்க்கையை சொல்லும் பழமொழிகள், காதலை சொல்லவும் பாட்டு, களைப்பை போக்கவும் பாட்டு. இப்படி அந்த எளிய மனிதர்களின் வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருந்தது கலைகள் தான், இலக்கியம் இல்ல. அப்ப இலக்கியம் படித்தவனின் மனதை மட்டும்தான் மென்மைப்படுத்தும். ஆனால் கலைதான் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை மனிதர்களின் மனதையும் மென்மைப்படுத்தும். மனித குலம் என்ன? ஆயர்பாடியிலே விளையாடி திரிந்த மாயக்கண்ணனின் மயக்கும் புல்லாங்குழல் இசைக்கு ஆடுகளும் மாடுகளும் பறவைகளும் பல் உயிரினங்களும் மேய்ச்சலை மறந்து பாய்ச்சலை மறந்து அந்த இசை வரும் திசையின் பின்னே மெய்மறந்து நின்றது என்றால் 6 அறிவு உயிரை மட்டும் இல்ல 5 அறிவு உயிரினையும் மென்மைப்படுத்துவது கலைதான். விவேகானந்தர் சொல்லுவார், பசித்தவனுக்கு தேவை பகவத்கீதை அல்ல, ஒரு ரொட்டி துண்டுன்பர். இப்ப ஆபீஸ்ல எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும், அலுவலகம் போற எல்லாருக்கும் இருக்கு. 4 மணி ஆச்சு, மத்தியான சாப்பாடு கூட சாப்பிடல. 4 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போறோம். 4 மணிக்கு வீட்டுக்கு போனோனே நம்ம பாலு ஆனந்த் வேணா, அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு புத்தகத்தை குடுமா உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொல்லுவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க சூடா ஒரு எண்ணெய் சட்டிய வச்சு அதுல கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு அந்த பெருங்காய வாசம் மாறதுக்கு முன்னாடி புளிய கரைச்சு ஊத்தி அப்போதைக்கு இடிச்சு அந்த மிளகு சீரக தூளை போட்டு மல்லித்தலைய கடைசியா இறக்கி ஊத்தும் போது கிள்ளி போட்டு ஒரு ரசம் சோறு இருந்தா போதும் சார், எங்க மனசு மென்மை அடைஞ்சிரும். கூட்டத்தை கிளப்பிட்டு போட்டுக்க, பசிய கிளப்புறீங்களோ இல்லையோ, கூட்டம் கிளம்பிட போது அது பாட்டுக்க. அதுதான் வைரமுத்து சொல்லுவார் பாருங்க, அந்த தாளிக்கிற வாசனை எப்படி நம்ம ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாரு. மின்சார கடவா என்னது? அப்ப எந்த ஒரு இலக்கியமும் தர முடியாத மன நிம்மதியை ஒரே ஒரு பிடி சோறு தந்துவிடும்னா அதுதான் சமையல் கலையின் ஆற்றல். இப்ப ஏன் இங்க இந்த புத்தக திருவிழாலேயே இலக்கியம் தான் மனதை மென்மைப்படுத்தும்னா இங்க இருக்கிற எல்லாரும் புத்தகம் வாங்க உள்ள போயிருக்கணும். ஆனால் இலக்கியம் தரும் ஆனந்தத்தை விட பேச்சு கலையில் கிடைக்கும் ஆனந்தம் பேரானந்தம் என்பதை உணர்ந்ததால் இங்கே இத்தனை மக்கள் வந்திருக்கிறார்கள். இப்ப ஒரு பள்ளி நல்ல பள்ளியா இல்லையான்னு நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? அதற்கான அளவுகோல் என்ன? இப்ப படிச்ச பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து, நல்லா படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு 100% தேர்ச்சி கொடுத்தா அது நல்ல பள்ளி இல்ல. எந்த பிள்ளைக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லையோ, எந்த பிள்ளைக்கு படிப்பதற்கான சூழ்நிலை இல்லையோ அந்த பிள்ளையை அழைத்து வந்து தேர்ச்சி பெற்றால் அது சிறந்த பள்ளி. அதே மாதிரிதான் நல்லவர்களின் மனதை எது மென்மைப்படுத்துது மேன்மைப்படுத்துதுங்கிறத விட தீய எண்ணங்கள் கொண்டவர்களின் மனதை, கொடூரமான சிந்தனைகள் கொண்டவர்களின் மனதை எது மென்மைப்படுத்துதுங்கிறதா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியத்திலேயே பொருணராற்று படையில ஆரலை கள்வர் படைவிட மருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது என்னன்னா, கள்வர்கள் அதாவது வழிப்பறி திருடர்கள் கையில அம்பு ஈட்டி கொடூரமான ஆயுதங்களோட வழிப்பறி செய்ய காத்திருக்கும் பொழுது அந்த பக்கத்துல இருந்து ஒரு மென்மையான பாலை பண், ஒரு யாழின் இசை கேட்டுவிட்டால் போதும் அந்த கள்வர்கள் எதுக்கு வந்தோங்கிறதை மறந்துட்டு செல்வத்தை பறிக்க நின்ற கள்வர்கள் செவியை பறிகொடுத்து நிற்பார்கள். அதுக்கப்புறம் வந்த மன்னர் காலத்திலையும் கூட மாமன்னன் புலிகேசி நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஞ்சி மாநகரத்தை பிடிக்க வராரு. படையெடுத்து வரும் பொழுது அங்க இருக்கிற எல்லா கோவில்களையும் பார்க்கிறார். மிக முக்கியமா கைலாசநாதர் கோயிலை பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த இடத்தை, இந்த காஞ்சி மாநகரத்தை நான் தீக்கு இரையாக்கணுமான்னு கொஞ்சம் நின்று யோசிக்கிறார்.
அப்ப அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்த ஒருவரை கூட மனமாற்றத்தை உண்டாக்க முடியும் என்றால் அதுதான் கலையினுடைய சிறப்பு. இவ்வளவு ஏன் 1812 இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரோஸ் பீட்டர் அவர்கள். பீட்டர் பாண்டியன் அவர் பேரு ரோஸ் பீட்டர். அவர் ஒரு ஆங்கிலேயர். ஆங்கிலேயர்னா நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருப்பாங்க? நம்ம எல்லாம் அடிமைகளா தான் இருந்தோம், கருணை இருக்காது. ஆங்கிலேயர்கள் அப்படி இருந்ததா தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த ரோஸ் பீட்டர் மீனாட்சி அம்மன் கோவில் கலையின் மீது கொண்ட பற்றால், சிற்பக்கலையின் மீது கொண்ட பற்றால், மாணிக்கங்கள், வைரங்கள், மரகதங்கள்னு எல்லாத்தையும் கொண்டு செஞ்ச ஒரு பாதுகத்தை மீனாட்சி அம்மைக்கு பரிசாக கொடுத்தார். இன்று வரை அதுதான் பீட்டர் பாதுகம் என்று அழைக்கப்படுகிறது. காலில் போடுற அந்த பாதுகைன செருப்பு அதுக்காக. அதுதான் கலையினுடைய சிறப்பு. திருமறைக்காடு தெரியும் எல்லாருக்கும். இன்றைக்கு வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற திருமறைக்காடு. அந்த திருமறைக்காடுல கோவிலுடைய கதவு வேதங்களால் பூட்டப்பட்டு இருந்தது. அப்ப இலக்கியம் தான் மனசை மென்மைப்படுத்தும்னா தேவாரத்தை ஒரு ஓலையில எழுதி கதவு முன்னாடி வச்சப்ப அந்த கதவு திறந்துதா? திருநாவுக்கரசர் அந்த இசையால் தேவாரத்தை இசைக்கும் பொழுதுதான் இறைவனின் செவியே இறங்கி வந்து அந்த கதவு திறக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் பக்தி இலக்கியங்கள் கடத்தப்பட்டதே இசையின் வழியாகத்தான். இசை இல்லைன்னா தேவாரம், திருவாசகம் எல்லாமே அந்த காலத்தோட நின்று போயிருக்கும். அதனால் கலையால் தான் இன்றைக்கும் இலக்கியங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உடனே இவங்க சொன்ன மாதிரி இசை கலையை கத்துக்கணும்னா 10 மாசம் காசை கட்டி கிளாஸ்க்கு போனாதான் கத்துக்க முடியும்லாம் கிடையாது. உணர்வோடு செய்தால், உள்ளன்போடு செய்தால் எல்லாம் கலையாகும். முழு மனசோட நம்ம கலையில நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நமக்கு இருக்கிற நோய் கூட, அந்த ஸ்ட்ரெஸ் கூட நம்ம விட்டு போயிருமா. அந்த கலை மாற்று மருந்தாக அமையும் என்று ஆராய்ச்சி பூர்வமாக நிறுவி இருக்கிறார் ஏல் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் டாக்டர் கம்ஹோல்ஸ் அவர்கள். இன்னைக்கு எம்பிபிஎஸ், எம்டி அந்த மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குல்ல, நோயை தீர்க்கிறதுக்கான படிப்புகள் மாதிரியே அமெரிக்கால யூனிவர்சிட்டி ஆஃப் புளோரிடால ஒரு படிப்பு இருக்கு, ஆர்ட் இன் மெடிசின் ஒரு படிப்பு. அதாவது ஓவியக்கலை, நடனக்கலை, இந்த கலைகளெல்லாம் வைத்து, இசைக்கலையை வைத்து ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு தனியா ஒரு கோர்ஸே நடத்துறாங்க புளோரிடால. அப்ப நாங்க மேம்போக்காலாம் சொல்லல, இசைதான் மனசை மென்மைப்படுத்தும், கலைதான் மனசை மென்மைப்படுத்தும்னு நாங்க மேம்போக்காலாம் சொல்லல. மருத்துவ ரீதியாவே ஒரு மனிதனின் மனதை மென்மைப்படுத்த முடியும் என்றால் அது கலையால் தான் முடியும். இலக்கியம் தான் மனசை மென்மைப்படுத்தும்னு சொல்றாங்க, கவிதைகள் தான் மனசை மென்மைப்படுத்தும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இலக்கியங்கள்ல கூட, அந்த கவிதைகள்ல கூட பெய்யென பெய்யும் மழை என்ற புத்தகத்திலே கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார், இசையே தூங்க வையுங்களை, இரத்த குழாய்களின் துருக்கள் துலக்கு, உள்ளிருக்கும் விலங்குத்தனம் உரி, மென்குணங்கள் மேம்படுத்து, நாங்கள் இறுகி இறுகி கல்லாகும் போது இழக விடு, நீ இல்லாத பூமி மயானம், நீ இல்லாத பூமி மயானம், மன்னித்து விடு, மயானத்திலும் இசை உண்டேன்னு எழுதியிருப்பார். அதே மாதிரிதான் முண்டாசு கவிஞன் பாரதி அவர்களும் சொன்னார்கள், காட்டு நெடுவானம் கடலெல்லாம் இன்றையனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடான்னு சொன்னார். பாரதி காலம் தொடங்கி வைரமுத்து காலம் வரை நம் மனதை மென்மைப்படுத்துவது கலையாகத்தான் இருந்திருக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு செய்தி, நாங்க கலைதான் மனசை மென்மைப்படுத்தும் ஏன் சொல்றோம் தெரியுமா? இலக்கியம் என்பதே ஒரு ஆகச்சிறந்த கலை. நான் சொல்லல, நடுவர் அவர்கள் கூட ஆரம்பிக்கும் பொழுது சொன்னாங்க ஆயக்கலைகள் 64. அந்த ஆயக்கலைகள் 64ல முதல் கலையே எழுத்துக்கலை தான். எழுத்துக்கலை இல்லாமல் இலக்கியம் இல்லை. எனவே நாம் நால்வரும் சேர்ந்து உறக்க சொல்லுவோம், மனித மனதை மென்மைப்படுத்துவது கலைதான் என்று. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். பாலு பேசுறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி மறுக்க போறாங்கன்னு. ஒரே கேள்வியில முடிச்சிட்டாங்க. 2ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு என்ன இலக்கியம் தெரியும்? அது எது ஈர்த்திருக்கும்? எது ஒரு வேலை ஈர்த்திருக்கும்னா அவங்களுடைய மிஸ் பாடின பாட்டோ
அல்ல அந்த மிஸ் சொன்ன கதையோ அந்த பெண் அந்த குழந்தைய ஈர்த்திருக்கும். அப்ப அங்க கலை தான் முன்னாடி நிற்குது. அழகா சொன்னாங்க. அதே போல அவங்க அந்த ஒரு சமையல் கலையை பத்தி சொல்றப்ப இருந்த வாசனை நம்மளுடைய வயிற்றையும் மூக்கையும் அப்படியே தொலைச்சிருச்சு. கீராஜ் நாராயணன் அவருடைய கிடை அப்படின்னு ஒரு குறுநாவல் இருக்கு. அதே போல அவருடைய அந்த நாட்டுப்புற கதைகள் இருக்கு. ஒரு கதையில ஒருத்தர் அந்த மீன் பிடிச்சிட்டு அதுக்கு மீன் குழம்பு வச்சு அதை நல்லா ஒருபடி அரிசி சோத்துல போட்டு அப்படி இது பண்ணி கிண்டி பனை ஓலையில கட்டி தொங்க விட்டுட்டு போய் தண்ணி அரைச்சி வேலை பார்ப்பாருங்க. அந்த மீன் குழம்பு வாசம் அப்படியே அந்த தெரு முழுக்க மணக்கும். இதை படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு பசி வந்துருச்சு. அப்படியே பனை ஓலை, அதுல அந்த நெத்திலி மீன், அதுல அந்த சோறு, எழுத்து தானுங்க, எழுத்து தான். ஆனா நம்ம உணர்வை எப்படி மாத்துது அப்படின்னு சொல்றோம். இவங்க இப்ப சொன்ன போது அந்த அந்த சமையல் கலையில் இருக்கக்கூடிய மாற்றம் என்னங்கிறத அருமையா சொன்னாங்க. அதே போல ஒவ்வொரு செய்தியை சொல்றப்ப அந்த ஆறலை கல்வர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு கொடியவங்கன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப அம்பு கூர்மையா இருக்கான்னு எப்படி பார்ப்போம்? இதுலயாவது ஒண்ணு அப்படி விட்டு பார்ப்போம்ல, கூர்மையா இருக்கான்னு பாக்குறதுக்கு. அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த பக்கமா போறவங்க மேல அம்பு போடுவாங்களா, செத்துட்டேன் அப்ப கூர்மையா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தமா. இதுதான் ஆறலை கல்வர்கள். யாராவது போனா அவங்க மேல அம்பு போட்டு அவங்க செத்தாங்கன்னா கூர்மையாத்த. அவங்களையே அந்த பாலை பண் பாடுற அந்த பாணர்கள் பாடக்கூடிய பண் என்ன செய்யுமா, செயலிழக்க செய்யுமா. அப்படி அதுல மருத்துவமெல்லாம் இருக்குன்ட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்குங்க. தேவாரம் பாடினா அதுல வெப்பு நோய் போகுங்கிறாங்க. திருஞான சம்பந்தர் ஒரு ஆள் போதுங்க, அவர் பெரிய MS MD எல்லாம் தான், எல்லா நோய்க்கும் அவர் மருந்து வச்சிருக்காரு. வாத நோய் உள்பட வருஷப்படுத்துறாரு அவர். என்னென்ன அதே மாதிரி செத்தவனை பிழைக்க வச்சிருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து பாம்பு கடிச்சவனை பிழைக்க வச்சிருக்காரு. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும். சாம்பலா போன பெண்ணெல்லாம் மீட்டிருக்காங்க. சரி, இவ்வளவு சொல்லிட்டாங்க. வேதாரண்ய கதவு திறக்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போறதுனா கூட போலாம். சாப்பிட்டீங்கல்ல, வந்து சாப்பிட்றீங்களா? சரி. இப்ப செல்லக்கண்ணன் அவர்கள் என்ன செய்ய போறான்னு தெரியல. வாங்க, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியங்களே என்று பேச செல்லக்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.